ஹலோ நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் யூனிவர்ஸ். நான் உங்கள் அனீஷ். லாஸ்ட் வீடியோவில் லூசிட் ட்ரீம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோம், அது சயின்டிஃபிக்கலி எப்படி ப்ரூவ்டுன்னு பார்த்தோம். இது அதோட பாட்டும். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டீங்க வாங்க, அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லூசிட் ட்ரீம்ஸை நம்மளாலையும் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க பல நியூரோ சயின்ஸ் டாக்டர். இதுக்கு பல ஸ்டெப்ஸை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னன்றது தான் இந்த வீடியோவில் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, மந்த்ரா. மந்த்ரான உடனே மந்திரம் சொன்னோடனே ட்ரீம் வருமானு கேட்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. மந்த்ரான்றது என்னன்னா, ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லி உங்கள் பிரெயினை நீங்கள் பழக்கப்படுத்தணும். ஒரு விஷயத்தை மறுபடி நினைக்கிறதுனால சொல்கிறனால நம்ம பிரெயின் அதுக்கே தெரியாமல் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்களை அது பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களால் லூசிட் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியுன்றதை முழுசாக நீங்கள் நம்பணும். அதை அடிக்கடி நீங்களே சொல்லி பார்க்கணும். அடுத்தவங்கள்ட்ட இதை பற்றி அதிகமாக பேசணும். தூக்கத்துலேயும் கான்சியஸ் எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்பணும். இப்படி இருக்கிறப்ப உங்கள் பிரெயின் அதுக்கே தெரியாமல் தூக்கத்தில் கான்சியஸ் மைண்டை வேலை செய்ய வச்சிடும். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குமானா அதை என்னால் சொல்ல முடியாது. சில பேருக்கு ஒரு வாரத்தில் நடக்கலாம், சில பேருக்கு ஒரு மாதத்தில் நடக்கலாம். ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக இதனால் லூசிட் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியும். மந்த்ராக்கு அடுத்த ஸ்டெப்பாக இதை பண்ணணும். அவேர்னஸ்ன்றது என்னன்னா, நீங்கள் தூங்க ஆரம்பித்து கனவு காண்ற அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன். நல்ல தூக்கத்துக்கு போனால் தான் நம்மளால் லூசிட் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பெட்க்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம எந்த கேஜெட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு தூக்கம் வரணுன்றதுக்காக மொபைல், லேப்டாப் வீடியோலாம் பார்ப்பாங்க. அப்படி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து வர லைட் நம்ம பிரெயினை மெலட்டோனின் சுரக்க விடாமல் தடுத்துரும். மெலட்டோனின் சுரந்தாதான் நம்மளால டீப் ஸ்லீப்க்கு போக முடியும், நம்மளால லூசிட் ட்ரீம்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எந்த கேஜெட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த 1 மணி நேரம் உங்கள் பிரெயினை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கணும்னா சின்ன ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணலாம். அது நல்ல தூக்கத்தை வர வைக்கும். சரி, இந்த அவேர்னஸ் ஸ்டெப்க்கு வருவோம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே தெளிவாக ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடணும். அது என்னென்னா, ட்ரீம் ஆரம்பித்த உடனே நான் கான்ஷியஸாக இதை பண்ணுவேன் அப்படின்னு. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக் என்னென்னா, லைட்டை டர்ன் ஆன் பண்ணுறது. தூங்க ஆரம்பித்ததும் ட்ரீம் வந்ததும் அவங்க எந்திரிச்சு லைட்டை டர்ன் ஆன் பண்ணிடுவாங்க. இந்த எக்ஸசைஸ் நமக்கு ட்ரீமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, மந்த்ரா ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைனா ஒர்க் அவுட் ஆகாது. 3வது ஸ்டெப் விஷுவலைஸ். 2 ஸ்டெப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பாக இதை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் பெட்டில் படுத்ததுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு, உங்களுக்கு கடலில் கப்பலில் போகிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கடலில் கப்பலில் ஜாலியாக போயிட்டுருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதில் டீட்டெயிலிங் சேர்க்க ஆரம்பிங்க. எக்ஸாம்பிளுக்கு, கடலில் மீனுங்க நீங்கள் பார்க்குற மாதிரி நினச்சிக்கோங்க, வானத்தில் பறவைங்க இருக்கிற மாதிரி, அல்லது மேகங்கள் இருக்கிற மாதிரி, சூரியன் உங்களுக்கு முன்னாடி உதிக்கிற மாதிரி, இப்படி எதுவாக வேணால் நினச்சிக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இந்த கடல் வச்சு சொன்னேன். நீங்கள் எதுவாக வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம். ஆர் உங்கள் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை கூட நீங்கள் நினச்சி பார்த்துக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் இமேஜினேஷனும் உங்கள் ட்ரீமும் சிங்க் ஆகி லூசிட் ட்ரீம்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கும். 3வது ஸ்டெப் ரியாலிட்டி செக்கிங். சக்ஸஸ்ஃபுல்லாக 3 ஸ்டெப்பும் அச்சீவ் பண்ணவங்களுக்கு இது பொருந்தும். ரியாலிட்டி செக்கிங்ன்றது ரொம்ப முக்கியம். இல்லைனா ட்ரீமுக்கும் ரியாலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் போயிடும். என்னடா இன்செப்ஷன் பட டைலாக் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? கிட்டத்தட்ட அதே தான். இந்த விஷயங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் கிறிஸ்டோபர் நோலன் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தார். படத்தில் ஹீரோ பம்பர மாதிரி ஒரு டாய் வச்சிருப்பாரு. அவருக்கு எப்பெல்லாம் இது கனவா நிஜமான்னு சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் அதை சுற்றி விடுவார். பம்பரம் சுற்றுறது நின்றுச்சு அப்படின்னா அது ரியல் லைஃப்னு புரிஞ்சுப்பாரு. அப்படி நிற்கலைன்னா அது ட்ரீம் லைஃப்னு புரிஞ்சுப்பாரு. எக்ஸாக்டாக இதே மாதிரி நீங்கள் ஒரு ரியாலிட்டி செக்கிங் டெக்னிக் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு, காலங்காலமாக பின்பற்றி வர்ற கையை கிள்ளி பார்க்குறதுலேருந்து மூவியில் வர மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு கூட செக் பண்ணலாம். எது உங்களோட டெக்னிக்கோ அதை மனசில் நல்லா ஏற்றிக்கோங்க. அப்போ தான் அதை ட்ரீமில் செஞ்சு பார்க்க முடியும். இதுதான் கடைசி ஸ்டெப். இவ்வளோ பண்ணியும் லூசிட் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணாதவங்களுக்கு இது பொருந்தும். இதை ஸ்லீப் பேரலிசிஸ்னு சொல்லுவாங்க. உங்கள் டெய்லி ஸ்லீப்பிங் டைமை அட்ஜஸ்ட் பண்ணி லூசிட் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு தியரி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் டெய்லி நைட்டு 10 மணிக்கு தூங்கி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறவர்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அலாரம் வச்சு 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். டெய்லி ஸ்லீப்பிங் டைம் அப்போ நீங்கள் பிரேக் பண்ணுறதுனால அந்த தூக்க கலக்கம் இன்னும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இமேஜின் பண்ணி மறுபடி தூங்க ட்ரை பண்ணணும். அப்போ லூசிட் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரே நாளில் நடக்கணும்னு சொல்ல முடியாது. சில நாளில் நடக்கலாம், அல்லது சில வாரங்களில் கூட நடக்கலாம்.
இப்போ நம்ம பார்த்த எல்லா ஸ்டெப்புமே நியூரோ சயின்ஸ் டாக்டர்ஸ் அவங்க பிளாக்லையும் இன்டர்வியூலும் சொன்னது தான். ஸோ இது எதுவுமே 100% ப்ரூவ் பண்ணப்படலை. இவ்வளோ சொன்ன அதே டாக்டர்ஸ் நிறைய வார்னிங்ஸும் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, இது மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணி நடக்காதனால நிறைய பேர் சூசைட்க்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.